ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வ குருபியோ நமக. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். சபையோர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரங்கள். இன்னைக்கு 22வது பாசுரம் நம்ம அனுபவிக்க போறோம். இந்த பாசுரமானது ரொம்ப முக்கியமான பாசுரமாக பெரியோர்கள்லாம் சொல்றா. நம்ம எப்ப கோயில போய் பெருமாளை சேவிக்க போனாலும் பல்லாண்டு பல்லாண்டு பெருமாளுக்கு பாடணும். அதை நீங்க அந்த பாசுரத்தை அந்த 2 பேராகிராஃப் அந்த 2 பாசுரம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி இந்த பாசுரத்தை சொல்லி பெருமாள் கிட்டக்க பிரார்த்திக்குவோ அப்படிங்கிறதும் சொல்ற வழக்கம் உண்டு. இந்த பாசுரத்தை நம்ம எப்ப போனாலும் பெருமாள் கிட்டக்க கேட்டு நம்ம பிரார்த்திக்கலாம் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. அப்பேற்பட்ட ரொம்ப அருமையான பாசுரம். அதை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீராதுங்கஸ்தனகரிதரி சுப்தமுத்போதி கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருந்த்ய புக்தே கோதாதஸ்தை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். 22வது பாசுரம். அங்கன்மாயாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கல் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம் மாபாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேனோரெம் பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அதாவது நேத்திக்கு நப்பின்னை சேர்ந்து ஆண்டாள் கோஷியோட சேர்ந்து கிருஷ்ணனை எழுப்புறா. கிருஷ்ணன் என்ன பண்றான்? சயனத்திலேயே இருந்து கொண்டு ஏன் எழுப்புறீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ணோம்? எதற்காக இந்த மாதிரி என்னை தொந்தரவு பண்ணி எழுப்பிண்டே இருக்கீங்க? உங்களுக்கு என்னால் என்ன காரியம் ஆகணும் அப்படின்னு கேட்கிறார் உள்ளேந்து. அதுக்கு இந்த ஆய்ச்சிமார்கள்லாம் என்ன பதில் சொல்றான்னா, நாங்க இந்த அரசர்கள்லாம் உன்னோட சண்டை போட்டுட்டு அப்புறம் தோல்வி அடைஞ்சுட்டு அப்புறம் கர்வத்தை அதனால அடக்கின்ட்டு உன்னுடைய திருவடியில பற்றி கொண்டார்கள் நம்ம பார்த்தோம். ஆனா நாங்க அப்படி கிடையாது. உன்னுடைய குணங்களுக்காக அடிமைப்பட்டு நாங்க கேட்கிறோம். இங்க நிக்கிறோம் உன்னுடைய திருமாளிகை வாசல்ல. எதுக்காகனா உன்னுடைய கடாட்சம் எங்க கிட்ட என் மேல விழணும். அதை தேடிட்டு தான் நாங்க நிக்கிறோமே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை அப்படின்னு இந்த கோபியர்கள் சொல்றாங்கிற மாதிரி இந்த பாசனத்தை ஆண்டாளானவள் அமைத்து கொடுத்திருக்கிறாள். அதாவது என்ன சொல்றார்? அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படிங்கிறா. அதாவது அந்த அழகான அந்த 2 கண்கள், அந்த அங்கன் 2ங்கிறதுங்கிறது அழகிய 2 தாமரை போன்ற கண்களை உடைய உன் கண்களால் எங்களுக்கு கடாட்சிக்கணும், அந்த கண்களை கொண்டு கடாட்சிக்கணும் சொல்லி அந்த கண்களை பத்தி எப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்றான். அதாவது நம்ம கோயிலுக்கு போவோம்,
பயங்கர கும்பலா இருக்கும். நேர பெருமாளை சேவிக்கணும்னா முன்னாடி நிறைய பேர் நம்ம மறைச்சிட்டு நிப்பா. பெருமாளுடைய தரிசனம் நமக்கு வந்து கரெக்டா தென்படாது, தெரியாது. அப்படி இருக்கச்சே நம்ம மத்தவாள்லாம் சொல்லச்சே கேள்விப்படுவோம். வெளியில வந்து சொல்லுவா. நம்மளும் சொல்லிப்போம், மத்தவாளும் சொல்லுவா. என்னன்னா பரவால்ல போ, பெருமாள் நமக்கு தெரியாட்டாலும் பரவால்ல. பெருமாள் நம்மள பார்த்திருப்பார். அது போரும் நமக்கு அப்படிம்போம். அதான் இந்த பெருமாளுடைய கடாட்சம் நம்ம மேல விழணும். அதனால பெருமாளுடைய தரிசனம் அவர் நம்மள பார்த்திருப்பார். அந்த இது நமக்கு போரும். நமக்கு தெரியலனா கூட இப்ப இதுக்கெல்லாம் போறோம். திருப்பதிக்கெல்லாம் போறோம். தூரக்கேன்னு சேவிக்கிறோம். அதெல்லாம் சில சமயம் நமக்கு கிடைக்காத இருக்கும். ஆனா என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி சொல்லுவோம். சோ அதுதான் கடாட்சம்ங்கிறது. எங்கேயோ இருந்துட்டு பெருமாள் நம்மள பார்க்கலையே, நமக்கு கிடைக்கலையே நம்ம நினைக்க வேணாம். அவன் நம்மள பார்த்து கொண்டே இருப்பான். கடாட்சித்துக் கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட கடாட்சத்தை தான் பிரார்த்திக்கிறாள் இந்த தோழிமார்கள்லாம் இங்க. பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அங்கண் மா ஞாலத்து அரசர் அப்படின்னு போட்டிருக்கா முதல்ல. அதாவது எப்படின்னா அழகிய இடங்கள், அழகிய இடங்களை கொண்ட இங்க ஞாலத்து இந்த பூமியில உள்ள ராஜாக்கள்லாம் அவள்லாம் என்ன பண்றா, இந்த மாதிரி ராஜாக்கள் எத்தனையோ சண்டை போடுறா, எத்தனையோ விதமான அபிப்பிராயங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் விட்டு விட்டு இந்த கர்வத்தெல்லாம் விட்டு விட்டு இந்த பூமியில இருக்கிற இந்த அரசர்கள்லாம் என்ன பண்றா, தாங்கள் தான் பெரிய அரசன் அப்படின்னு அகங்காரம் பிடிச்சிருக்கா. அந்த அபிமானம்ங்கிறது அது சொல்றது. அந்த அபிமானமான அந்த அகங்காரத்தை எல்லாம் விட்டு விட்டு இந்த அரசன் என்கிற அந்த பற்றையும் விட்டு விட்டு அழிய பெற்று போரிலும் தோல்வி அடைந்து அதுக்கப்புறம் வந்து நிக்கிறாளாம். பெருமாள் கிட்டக்கு வந்து நிக்கிறாள். கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரத்தெல்லாம் பாக்குறோம். நிறைய சண்டை போட்டு நிறைய பேர் தோல்வியெல்லாம் அடைஞ்சா. அவள்லாம் வந்து கிருஷ்ணனுடைய திருவடியில வந்து அப்புறம் சேர்ந்துடுறா. சோ அதுதான் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிர் கட்டி கீழே. சோ இந்த அகங்காரம் எல்லாம் அழிய பெற்று கண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சயனித்து இருக்கும் கட்டிலோ இந்த திருமாளிகளிலோ வந்து கூட்டம் கூட்டமாக உன் தரிசனத்திற்காக வந்து காத்திருக்கிறார்கள். அது பகவானுடைய வீரத்தை பார்த்து அப்பேற்பட்ட வீரனாக இருக்கிறானே, நம்ம எல்லாம் தோற்றுவிட்டோமே அப்படின்னு நினைத்து கொண்டு அவனுடைய வீரத்துல எல்லாரும் தோற்றுதான் போகணும் யாரா இருந்தாலும். அப்படி எல்லாம் அவ நினைத்து கொண்டு இவெல்லாம் வந்து அதாவது அந்த ராமகிருஷ்ண அவதாரம் எடுத்தது அரசனாக அவதாரம் எடுத்ததுனால அவன் பகவான் வந்து சண்டை போட்டுதான் காமிக்கணும்னு காமிக்கிறான் அவன் அதுல. இல்லைன்னா பகவான் அங்கேருந்தே எல்லாரையும் அழிச்சுடலாம். ஆனா அவதாரம் எடுத்தனுடைய ரகசியத்தினால தானும் அந்த சத்திரியனாகவே இருந்து அரசனாகவே இருந்து அவளோட சண்டை போடணும். சண்டை போட்டு அந்த அரசர்கள் எல்லாம் தோற்று போய் அந்த திருமாளிகள் வந்து சரணடைகிறார்கள். சோ சங்கம் இருப்பா போல் கூட்டம் கூட்டமாக வந்து அவ வந்து இங்க வந்து உன்னுடைய திருமாளிகள் வந்து அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி நாங்களும் என்ன பண்றோம், உன்னுடைய குணங்களுக்கு தான் அடிமைப்பட்டோம். நாங்களும் நினைத்திருந்தோம், ஆகா எங்க கூட இருக்கான் கண்ணன். ஆய்ச்சியர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கர்வமா, நம்மளோடயே இருக்கானே கண்ணன், தினமும் நம்ம அவளை பாக்குறோமேன்னு நிறைய பேர் அந்த குறைவை கூத்துல கூட ஒரு நிமிஷம் அந்த ராசலீலையில கூட ஒரு நிமிஷம் கர்வம் பிடிச்சதுனாலதான் கிருஷ்ணன் மறைஞ்சு போயிடுவான். உடனே அவளுக்கு தோணும், ஐயோ கிருஷ்ணன் மறைஞ்சிட்டானேன்னு ஒண்ணு இந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக தான் அவன் பண்ணினான். சோ இந்த மாதிரி நாங்கள்லாம் கர்வம் உள்ளவளாக ஒரு சமயம் இருந்திருப்போம். ஆனா அதெல்லாம் போக்கி கொண்டு உன்னுடைய குணங்களுக்கு அடிமைப்பட்டு உன் அருகில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறா. கூட்டம் கூட்டமாக வந்து இங்க நிக்கிறோம். திருமாளிகள் வந்து நின்று உன்னுடைய கடாட்சம் வேணும்னு பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் எல்லாம் நிக்கிறோமே இங்க அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆண்டாளானவள் தோழிகளோட சேர்ந்து சொல்றா. அப்ப அடிமைப்பட்டு உன் அருகில் வந்திருக்கிறோம். நீ என்ன பண்ணோம், கிங்கினி வாய் செய்த தாமரை போலே. அதான் இந்த சலங்கையில இந்த இடுப்புல கட்டிருக்க சலங்கை எல்லாம் ஒரு மணி கட்டியிருப்பான் அந்த சத்தம் கேட்கணுங்கிறதுக்காக. அதுக்குதான் கிங்கினின்னு பேர் இந்த சலங்கைக்கு. அந்த அந்த சத்தம் கேட்கணுங்கிறதுக்காக அந்த கிங்கினுக்கு அந்த இதுல வந்து சலங்கையில வந்து கொஞ்சமா வாய் திறந்திருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். அப்பதான் அந்த சலங்கை உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சத்தம் வந்து அந்த உருண்டையா உள்ள இருக்கும் இல்லையா, அது வந்து வெளியில கேட்கும் சத்தம். அதுக்காக அந்த திறந்து வச்சிருக்கோம். அது மாதிரி நீயும் உன் கண்களை என்ன பண்ணணும்னா சின்னதா திறந்துக்கணும். ரொம்ப அப்படியே நம்ம போன உடனே பகவான் பெரிய தன்னுடைய கண்களை திறந்து இந்த விஸ்வரூபங்கள்லாம் காமிச்ச போது எல்லாரும் அர்ஜுனன் பயந்துட்டா, யசோதை பயந்துட்டா. நம்ம நினைக்கிறோம் உடனே நீ உன்னுடைய திருவுருத்துக்கு வந்துருங்கிறா. தேவிக்கும் அப்படிதான் சொல்லா, உன் திருவுருத்துக்கே வந்துரும் அப்படிங்கிறா. உன்னுடைய 4 கைகளே போறோம் அப்படிங்கலாம் சொல்றா. அதே மாதிரி பகவானுடைய அகன்ற விழிந்த கண்கள், பெரிய கண்களை அவன் எடுத்து அவன் பண்ணினான்னா நம்மளால தாங்க முடியாது அங்க போய். அதனால அவன் என்ன சொல்றான்னா, உன்னுடைய கண்களை
கொஞ்சம் கொஞ்சமா தர. சின்ன சின்னதா எப்படி அந்த கிண்கிணியில துருண்டு இருக்கோ, அது மாதிரி சிறிதா திறந்து உன் கண்களை கடாட்சிக்கணும். திறந்து எங்களை கடாட்சிக்கணுங்கிறான். சலங்கையில் உள்ள வாய் போன்ற சிவந்த திருக்கண்களை உடையவனே, தாமரை போல, இந்த செந்தாமரை போல அது சூரியன் உதிச்ச உடனே அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொட்டு இப்படி வளர்ந்து அப்புறம் பெருசா வளரும். சாயந்தரத்துல திரும்பி மூடிடும் சூரியன் மறைந்த உடனே. அது மாதிரி நீனு என்ன பண்ற? உன்னுடைய குளிர்ந்த அந்த கண்களால கடாட்சத்தை நீ எனக்கு குடுக்கணும். கு பயங்கரமா திறந்து குடுக்க வேண்டாம். சின்ன சின்னதா திறந்து, கொஞ்சம் கொஞ்சமா திறந்து, அந்த கடாட்சத்த அப்படி கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விரிஞ்சு வரச்சே நமக்கு ரொம்ப நம்மளே கோவில்ல போய் நீங்க நம்ம பார்த்தோம்னா, பெரும்பாலும் நீங்க ரொம்ப ஸ்டேர் பண்ணி பார்த்தா தான் அந்த கண்ணு திறந்திருக்கிறது தெரியும். இல்லைன்னா கண்ணு மூடிட்டு இருக்கா மாரியே தெரியும் நமக்கு. ரொம்ப நம்ம உன்னிச்சு பார்த்தா தான் அந்த கண்ணு எவ்வளோ அழகா திறந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நன்னா இருக்கும் கண்கள். நீங்க அது சில கோவில்ல நீங்க அத அனுபவிக்கலாம். அது மாரி சின்ன சின்னதா நீங்க திறந்து அந்த கண்களை அந்த விழியை நீ திறந்து காமிச்சு எங்களுக்கு அந்த விழியானது மலர்ந்து எங்களுக்கு கடாட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறான். எப்படி அந்த கண்கள் இருக்கான்? 2 கண்களும் எப்படி இருக்குன்னா, திங்களும் ஆதித்யனும் போல இருக்கான். திங்கள் தான் சந்திரன், ஆதித்யனா சூரியன். அது எப்படி? சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்துல நமக்கு தெரியறதா என்ன? சூரியன் வந்து காத்தால உதிக்கிறது. சந்திரன் என்னமோ சாயந்தரம் மறைந்து போயிருது. 2யும் நம்ம ஒரே சமயத்துல பார்க்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அது வந்து சில நாள்ல வந்து சில நாடுகள்ல அதெல்லாம் தெரியும். அப்படிலாம் போய் நெறைய பேர் யாத்திராலாம் போய் பார்க்கிறா. இந்த கன்னியாகுமரியில கூட சொல்லுவா இல்ல, கடைசியில 2ம் மறையறதும் சூரியன் எழும்புறதும் தெரியுங்கிறது. அத மாரிலாம் ஒரு இடத்துல போய் தான் பார்க்கணுமே தவிர, நமக்கு வந்து தினம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா பகவான்ட்ட 2ம் இருக்காம். திங்களும் இருக்கு, ஆதித்யனும் இருக்கானாம். திங்கள்னா குளிர்ச்சி. இந்த சந்திரன் எப்படி குளிர்ச்சியா இருக்குமோ, அது மாரி குளிர்ச்சியான குணம் அவனுக்கு இருக்காம். இரக்க குணமானது சந்திரன போல குணம் இருக்காம். அதே மாரி கோபமும் இருக்காம். நம்ம வந்து எதையும் ஃபாலோ பண்ணாத, எதையும் அவன் சொன்ன தர்மத்தெல்லாம் கடைபிடிக்காத வந்து நின்னா, அவனுக்கு கோபமும் வந்துரும் சில சமயம். அது மாரி கோபத்த அதையும் கொள்ளலாம் சூரியனுக்கு. சிலதையும் பிரகாசமா இருக்குங்கிற அந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். பிரகாசமா சூரியன் எப்படி பிரகாசமாக எங்க பார்த்தாலும் சூரியன் தெரியிறான், எங்கயும் அது வெளிச்சம் தெரியுங்கிற மாதிரி பிரகாசமாக இருக்கிறானாம். அது மாரி 2ம் இருக்காம். இத வந்து நம்ம எங்க பார்க்கலாம்? இந்த இந்த திங்களும் ஆதித்யனும் சேர்ந்தார் போல்ங்கிறத நம்ம நரசிம்ம அவதாரத்துக்கு ஒரு இதுவா சொல்லலாம். ஒப்பிட்டு சொல்லலாம். ஏன்னா நரசிம்ம அவதாரம் எடுக்கச்சு அப்படி ஒரு கோபம் வருது இல்லையா? அவன் இரண்யகசிபு மேல கோபம் வந்து கிழிச்சு அப்படி கோபத்த காமிச்சு அவன வந்து துவம்சம் பண்றாரு. அப்படி எல்லாருமே பயந்துடுறா. அண்ட சராசரங்களும் பயந்து போயிடுது. மேல தேவதைகள்லாம் பயந்து போயிடுறா. என்னடா இப்படி ஒரு கோபத்தோட இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அதே சமயத்துல பிரகலாதன் கிட்ட வந்த உடனே அப்படியே கட்டி அணைச்சுக்கிறானாம். அப்படியே குளிர்ந்த முகத்தோட அப்படியே கட்டி அணைச்சிட்டு, "உனக்காக நான் இருக்கேன். நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்காக அதாவது பக்தர்களுக்காக காப்பாத்துறதுக்காக குளிர்ச்சியான கண்களை உடையறான். பக்தர்களுடைய விரோதிகளை அழிப்பதற்காக சூரியனை போன்ற வெப்பமுடைய கண்களை உடையறான். அதனால சூரியனும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிற மாரி இருக்கு. உன்னுடைய 2 கண்களும் சூரிய சந்திரனை ஒரே சேர பார்ப்பது போல தோன்றுகிறது. அப்படிப்பட்ட அந்த அங்கன்னா அழகிய கண்கள், அருமையான கண்கள், 2 கண்கள், இணையான கண்கள், தாமரை பூக்கள், புருஷோத்தமன்னு சொல்லுவா. அவரை வந்து அரவிந்த லோசனன்னு சொல்லுவா. அது மாதிரி எத்தனையோ பெயர்கள் உடையது. அப்படிப்பட்ட தாமரை கண்கள். அந்த அழகிய கண்களை 2ம் எங்கள் மேல் நோக்கி, அந்த 2 கண்களாலும் எங்கள் மேல் நோக்கின்னு போடுறா. அந்த நோக்குங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அழகா எல்லாரும் சொல்றா. பார்க்கிறதுங்கிறது சாதாரணமா பார்க்கிறது. எல்லாரையும் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ விஷயங்கள பார்க்கிறோம். வேண்டும், வேண்டாங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா நோக்கிறதுங்கிறது என்னன்னா, ஒரு பர்ட்டிகுலரான ஒரு விஷயத்த நோக்குறது. ஒரு இடத்துல ஒண்ணு நடக்கிறது, ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அத போய் நம்ம பார்க்குறோம். அத நோக்குறோம். என்ன நடக்கிறது? அந்த விஷயத்திலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? என்ன மெசேஜ் இருக்கு? அப்படின்னு அத நோக்கி பார்க்கிறதுனா, அதன் மேல நம்மளுடைய நம்மளுடைய இத குடுத்து, நம்மளுடைய கவனத்த அதன் மேல குடுத்து நம்ம பார்க்கிறதுங்கிறது நோக்கி. அது மாரி இவ என்ன சொல்றான்னா, "நீ வந்து எங்க மேல நோக்கணும். என்னமோ எல்லாரும் வந்திருக்காளே, வந்திருக்கா இவாளுன்னு அப்படி நினைக்கக் கூடாது. எங்க மேல பார்த்து இவாள்லாம் வந்திருக்கா அப்படின்னு எங்களை நோக்கி, எங்கள் மேல் 2 எங்கள் மேல் நோக்கி, எங்கள் மேல் சாபம் இழிந்து." இந்த சாபம்ங்கிறது பாவத்த குறிக்கல. எங்களுக்கு எங்களுக்கு தெரியாமலே நெறைய பேர் சாபங்கள்லாம் குடுத்திருப்பா. எத்தனையோ சாபங்கள் எங்களுக்கு நடந்திருக்கும். வேணுங்கிற வேண்டாதவாள்லாம். அந்த சாபத்தை போக்கணுங்கிறா. பாவங்கிறத நம்ம ஏதாவது பரிகாரம் பண்ணிடலாம். இந்த பாவத்த பண்ணியிருக்கோம். அது கர்ம பலனால சில பாவங்கள்லாம் நமக்கு வந்திருக்கும்.
அந்த பாவத்தெல்லாம் என்ன சொல்றான்னா, நீங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கோ பாவம் போயிடும், அந்த பரிகாரம் பண்ணுங்கோ பாவம் போயிடும்னு சொல்லிடுறான். ஆனா இந்த சாபம்ங்கிறது எப்படி போகும்னா, பெருமாளுடைய கடாட்சம் இருந்தா தான் ஏன்னா முனிவர்கள்லாம் சாபம் எடுத்துடுறா. அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்கிறோம், ஏன்னா எப்படி இந்த சாபத்தை போக்குதுன்னா, அவ என்ன சொல்றா, சாபத்தை எங்களால நாங்க வந்து திருப்பி வாங்கிக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கோன்னு குடுக்குறா. முக்காவாசி எல்லா முனிவர்களும் இந்த பகவானை நோக்கி பிரார்த்திங்கன்னு தான் சொல்லுவா. நீங்க நிறைய கதைகள்ல பார்க்கலாம். பகவானை நோக்கி நீங்க தபஸ் பண்ணினீங்கன்னா அந்த சாபமானது போக்கப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அது நிறைய கதையில பார்க்கிறோம். இந்த கஜேந்திர மோட்சம், இந்த கஜேந்திரனுக்கும் இவருக்கும் அந்த முதலைக்கும் அவ முன்காலத்துல ரொம்ப பக்தர்களா இருந்தவா தான் அந்த மாதிரி ஒரு சாபத்தினால முதலியாவும் இதுவாகவும் யானையாவும் ஆயிடுறா. அப்புறம் பகவானுடைய கடாட்சம் பட்டு தான் 2 பேருக்கு அந்த சாபம் நீங்கி அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நலகூபரர்கள் அந்த மரங்களாக நாரதருடைய சாபத்தினால மரங்களாக ஆயிடுறா 2 பேரும். சோ மரங்களா ஆனவன் தான் இவன் உரல்ல கட்டிட்டு போய் அந்த கிருஷ்ணாவதாரத்துல அந்த மரத்தை உடைச்சிட்டு போய் ஏன்னா உரல்ல கட்டி போட்டுறா. அது பின்னாடியே அவனுடைய வீட்டு வாசல் பின்னாடியே இருக்கு அந்த 2 மரங்களும். அந்த மரத்தின் வழியாக போய் அந்த மரம் வந்து கீழே முறிந்து விழுந்து 2 பேரும் சாபம் தீந்து போய் எழுந்து அவளுடைய மோட்சத்தை அடையிறான்னு பாக்குறோம். அதே மாதிரி அகல்யையும் ஒரு சாபத்தினால என்ன ஆயிடுற கல்லா மாறிடு அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். அது கூட எப்படி சொல்றாருன்னா, அவருடைய முனிவர் வந்து நீ வந்து யாருக்கும் தெரியாம போன்னு தான் சொல்றாராம். கல்லா மாறுன்னு கூட சொல்லலாம். யாருக்கும் இந்திரன் வந்து தப்பான அவரை மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுன்னு வந்துடுறான் இல்லையா, அதனால அவன் மயங்கி போயிடுறான். அதனால அப்புறம் அதுக்காக அவர் என்ன சொல்றேன்னா, நீ வந்து யார் கண்ணிலையும் படக்கூடாது. ஏன்னா நீ அவ்வளவு அழகா இருக்க. அப்படி அழகா இருக்கிறதுனாலதான் உன் மேல எல்லாரும் ஈடுபட்டு வரா. சோ அந்த அழகு வந்து வெளியில தெரியக்கூடாது. அது மாதிரி நீ மறைந்து இருக்கணும் தான் சொல்றாராம் அவர். அதனால இவளா வந்து கல்லா மாறிடுறாளாம். அந்த அப்புறம் அப்படி சாபம் யாரால அது தீர்றதுன்னா, ராமனுடைய திருவடிகள் பட்டுதான் அந்த சாபமானது தெரியுது. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி சாபங்கள்லாம் எப்படி அதான் இதெல்லாம் தான் சாபம்ங்கிறது. சோ இந்த சாபத்தெல்லாம் போக்குறது யாரு? பகவான் தான். பகவானுடைய அந்த கடாட்சம் தான். அவனுடைய திருமேனி ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமா சாபத்தை போக்குறதாம். எம்பெருமானுடைய திருமேனியிலேருந்து நம்ம பார்க்கலாம். எப்படின்னா கடாட்சிக்க பெற்றவர்கள் திருவடியே தஞ்சமா இருக்கிறவர்கள் திருபேர ஒத்தொத்தரையும் சொல்றார். ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொருத்தருடைய சாபம் தீர்க்கிறதா. திருவடி தூள் வந்து அகல்யாயின் சாபம் தீர்த்ததா. திருமுழந்தால் அந்த கால் என்ன நடந்து தவிர்ந்து போறான் இல்லையா, அந்த குபேர புத்திரரான நலகூபர அந்த மணிகிரின் சாபம் தீர்ந்தது அப்படிங்கிறது. திருத்துடைகள் மது கைடவர் அழிக்கிறார் இல்லையா, அந்த வேதத்தை கொண்டு போய் ஒண்ணு அது எப்படிலாம் அந்த துடைகள் தான் அவருடைய சாபத்தை தீர்த்துதான். அதே மாதிரி ருத்ர சாபம் நீங்க பாத்துக்கலாம். சிவனுக்கு நம்ம போன பாசுரத்தை கூட பார்த்தோம். சிவனுக்கு ஒரு அந்த கபாலம் கையில ஒட்டிண்டு பிரம்மகத்தி தோஷம்னு பிரம்மாவுடைய சாபம் வந்து இருந்தது. அந்த சாபத்தையும் பிரம்மா இது பத்ரிநாராயண பெருமாள் என்ன பண்றான், தன் மார்பிலேந்து அந்த ரத்தத்தை அந்த இதுல கொடுத்து அந்த கபாலத்தை கொடுத்து அந்த சாபத்தை போக்கினான். அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியில இருந்து சாபங்கள்லாம் நீக்கிறது. இங்க இவா வந்து இப்படி இருக்கிற சமயத்துல இந்த திவ்ய கண்கள் இந்த 2 கண்கள் இருக்கே, அது வந்து சாத்வீகமான கண்கள் தான். அந்த கடாட்சிக்க பெற்றவர்களுக்கே வாழ அந்த கடாட்சம் பெருமாளுடைய கடாட்சம் பெற்றதுனாலதான் இவாளுக்கு பெருமாளுடைய திருவடிகளை தஞ்சம்னு இவாள்லாம் அடையிறா. கோபிமார்கள்லாம் போய் தஞ்சம் அடையறதுக்கு காரணம் என்னன்னா, பெருமாளுடைய கடாட்சம் ஏற்கனவே வந்துருத்து. இருந்தாலும் அந்த கடாட்சத்தை திருப்பி பிரார்த்தித்து கொண்டு போகிறார். அதனால அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதேன். இந்த மாதிரி உங்களுடைய திருக்கண்களை வைத்துக் கொண்டு சூரிய சந்திரன் மாதிரி இருக்கிற அந்த கண்களை கொண்டு எங்கள் மேல் நீ நோக்கினால் எங்களுடைய சாபமானது தீர்ந்து விடும், போயிடும் அப்படின்னு இவாளே சொல்றா. இந்த பெருமாளுடைய கடாட்சம் நமக்கு நம்மளே பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய சில கஷ்டங்கள் இருந்த போது தீர்ந்து விட்டுதுன்னா பகவானுடைய கடாட்சம் தான் நம்ம எடுத்துக்கணும். சோ அந்த பெருமாளுடைய அந்த தரிசனம் பண்ணச்சே நம்ம பெருமாள் நம்ம மேல படுற கடாட்சத்தினால கட்டாயமாக நம்ம மேல இருக்கிற தோஷங்கள்லாம் போயிடும், நம்ம மேல இருக்கிற குற்றங்கள்லாம் போயிடும், இருக்கிற பாவங்களும் அழிந்துடும், சாபங்கள் முக்கியமாக போயிடும். அந்த சாபங்கள் எங்கள் மேல் போக வேண்டும். சோ பகவானின் அருள் இருந்தால்தான் அந்த சாபம் போகுங்கிறதுனால நாங்க தப்பாக நடந்து கொண்டிருந்தனால ஏதாவது சாபம் இருந்தா கூட உன்னுடைய திருமாளிகளை வந்து நாங்க பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அதனால எங்கள் சாபத்தை நீ போக்க வேண்டும். சாபம் போக்குறதுக்கு என்ன பண்ணணும், நீ உன்னுடைய 2 கண்களால எங்களை கடாட்சிக்க வேண்டும். அதற்காக எழுந்து வர வேண்டும். நீ வந்து இன்னும் சயனித்துக் கொண்டே இருக்கிறாயே, எங்களை கடாட்சிக்கிறதுக்காக நீ எழுந்து வர வேண்டும் என்று நப்பினையோடு சேர்ந்து ஆண்டாள் கோஷ்டியானவள் கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறா அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆண்டாள் சொல்லுகிறாள்.
இதை எப்படி நம்ம ஆச்சாரியன், ஏன்னா நம்ம ஒன்னொரு இதுலையும் பார்க்கிறோம், ஆச்சாரியனையும் அவ சொல்லுகிறாள். ஆச்சாரியன் மூலமாக நம்ம எப்படி உயிரிக்கிறோம்கிறத சொல்றதுனால, ஆச்சாரியன் மூலமாக எவ்வாறு இது சொல்லப்படுகிறது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதையும் நம்ம இதை சேர்ந்தே பார்க்கலாம். அதாவது ஆண்டாள் என்ன பண்றா, தோழிகளோடு கண்ணனை பார்த்து இந்த அழகிய கண்களால் மெல்ல திறந்து கடாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். எங்களுடைய சாபம், அதாவது இன்னொன்னு என்ன சாபம்னா, இவாளுக்கு நினைக்கிறாள் கோபிகை எல்லாம் அவளோட பிரிந்து இருக்கிறதே எங்களுக்கு சாபம்ங்கிறா. ஏன்னா இத்தனை நாள் அந்த ஒரு ராசலீலையில கொஞ்ச நேரம் பிரிஞ்ச போதே அவளுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு கஷ்டம் ஆயிடுது. உடனே என்ன பண்றா, எல்லாரும் தங்களையே கண்ணன் மாதிரி நினைத்து கொண்டு அவள்லாம் ஆட ஆரம்பிச்சுடுறா. அதுக்கப்புறம் கண்ணன் வந்துடுறான்னு நம்ம பாக்குறோம். அதுவே அந்த பிரிந்து இருக்கிறதே எங்களுக்கு ஏதோ சாபத்தினால பிரிந்து இருக்கு. நம்ம கூட சில நாள் நினைச்சுக்கிறோம், ஒரு நாள் நம்மளால கோயிலுக்கு போக முடியல, என்ன சாபமோ தெரியல, நம்ம போக முடியல அப்படிங்கிறோம். அது மாதிரி ஏதோ ஒரு பிரிந்து இருக்கிறதே சாபமா நினைக்கிறாங்க. அதனால இந்த சாபம் அதனால நீ எங்களோட வந்துடணும், எங்களோட கூட வந்து இந்த நோம்பு நோக்கிறதுக்கு இந்த யமுனா நதிக்கரைக்கு போகணும். அந்த சாபத்தையும் நீதான் அதை வந்து அந்த கடாட்சியத்தை அந்த சாபத்தையும் போக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அதாவது உன்னோடு பிரிந்து இருக்கும்படி இருக்கிறதே அதுவே தொலைய வேண்டும்னு கடாட்சிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆச்சாரிய முகமாக எப்படி பார்க்கலாம்னா, அங்கன்மா ஞாலத்து அரசர், அதாவது நல்ல அழகிய இடங்களில் உள்ள அரசர்கள் நம்ம நினைச்சோம். அதே மாதிரி இவர் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய கஷேத்திரமே அழகான, நம்ம அதாவது நம்ம உடலே இந்த சரீரமே ஒரு அழகான கஷேத்திரமா, அந்த கஷேத்திரத்துல 9 விதமான வாசல்கள் இருக்கிறது. அதை நம்ம பார்த்தோம். அங்கன்மா ஞாலத்தரசன் என்னென்ன சொல்றோம் நம்ம வந்து, மூக்கு, கண்ணு, வாயு, மலத்வாரங்கள், அப்புறம் வந்து காது, இதெல்லாம் ஒரு மாதிரி 9 விதமான துவாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த 9 விதமான அந்த அந்த இதை கொண்டு இதெல்லாம் அந்த சரீரத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் சிஷ்யர்களாக நம்ம இருக்கிறோம். அங்க அரசர்கள் வந்து அகங்காரத்தை அழித்து கொண்டு வரா மாதிரி இந்த 9 வித துவாரங்களை கொண்டு, இந்த கண்ணு என்னத்தையோ பாக்குறது, காது எதையோ கேட்கறது, வாய் எதையோ சொல்றது, இந்த மாதிரி ஒரு அகங்காரம் பிடித்து நமக்கு இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த சிஷ்யர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அபிமான பங்கமாய் வந்து அகங்காரத்தை தொலைத்து கொண்டு, நான்கிற அந்த அகங்காரத்தை அழித்து கொண்டு என்ன பண்ண, அடியேன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம போகணும். சிஷ்யர்கள்லாம் அப்படி திருமாளிகைக்கு எப்படி அவள்லாம் திருமாளிகைக்கு வந்தாலும் அது மாதிரி சிஷ்யர்கள்லாம் ஆச்சாரியன் திருமாளிகைக்கு போகணும் அப்படிங்கிறா. சோ அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே, ஆச்சாரியனுடைய இந்த மாளிகைக்குள் புகுந்து, ஆச்சாரியனை வந்து ஒரு பெரிய சிம்மாசனத்துல அவர் எழுதியிருக்காருன்னா அவரை சுத்தி எல்லா சிஷ்யர்களும் உட்கார்ந்துட்டு இருப்பா. அது மாதிரி அதான் அந்த பள்ளிக்கட்டில்ங்கிறது அவருடைய ஆசனம். அதற்கு கீழே உட்கார்ந்து கொண்டு திருமாளிகளுக்குள் புகுந்து அவருடைய திருவடிகளுக்கு கீழே அமர்ந்து கொண்டு சங்கம் இருப்பார் போல், எப்படின்னா எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும். ஏற்கனவே சில பேர்லாம் முன்னாடி இருக்கிறவாள்லாம் நிறைய சிஷ்யர்கள், ஒரு ஆச்சாரியனுக்கு நிறைய சிஷ்யர்கள், பழைய சிஷ்யர்கள்லாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் ஏற்கனவே வந்திருப்பாளாம். அவளோட சேர்ந்து இருக்கணுமா, அதுதான் சங்கம். அவ வந்திருப்பா, எம்பெருமானாரையே சொல்றான்னு வச்சுக்கோங்க. அவரோட குரத்தாழ்வான், முதலியாண்டான், அவருடைய சிஷ்யர்களாம் எம்பார் போன்ற சிஷ்யர்கள்லாம் வந்திருப்பா. அந்த சிஷ்யர் கூட்டத்துல நம்மளும் போய் சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறா. சங்கம் இருப்பார் போல் அந்த சங்கத்தில் போய் இருந்து கொண்டு வந்து தலை பெய்தோம். ஆச்சாரியன் அருள் இருக்கிறதுனாலதான் நம்மளால, அதாவது அவளோட கடாட்சம் இருக்கணும், ஆச்சாரிய கடாட்சம் இருந்தாதான் நம்ம அது போகணுங்கிறதே நமக்கு தோணும். அது வந்து நான் நேற்றுக்கே சொன்ன, ஆச்சாரியன் எப்படி மீன் மாதிரின்னு சொல்லுவோம். ஆச்சாரியன் மீன் குஞ்சு என்ன பண்ணுமா, அது எங்கேயோ இருக்கும் அந்த குஞ்சுகள், அது பொறிக்கிறதுக்கு இங்கேருந்து தன் கண்களால பொறிச்சிடுமா. அது மாதிரி ஆச்சாரியனும் எங்கேயோ இருந்தா கூட அவருடைய நம்மளுடைய சிந்தனை அவரை பத்தியே நம்ம நினைக்க நினைக்க எப்படியாவது அவருக்கு தோணி அங்கேருந்தோ இருந்தா கூட கடாட்சிடுவாராம். அதே மாதிரி இந்த ஆச்சாரியன் அருள் இருந்தாதான் நம்ம அந்த திருமாளிகைக்கு போக முடியும். அந்த மாதிரி வந்து நின்றோம், உங்களுடைய கடாட்சத்தை பெறுவதற்காகவும் உங்க கடாட்சம் கிட்டத்தினாலையும் வந்து நின்றோம்னு அந்த திருமாளிகைக்கு போய் சிஷ்யர்கள்லாம் போய் நிக்கிறாளாம். கிங்கிரி வாய் செய்த தாமரை பூ போலே, இங்கேயும் அதேதான். சலங்கையின் வாயில் கீழே திறந்து இருக்கும். அந்த சலங்கையிலேருந்து குட்டி குட்டி அந்த திறந்திருக்கிற மாதிரி கண்களை திறன்னு பகவானை சொல்ற மாதிரி இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுவான், உபதேசங்கள் நிறைய உபதேசங்கள் செய்யணும்னு ஆசை. ஆனா ஒரேடியா ஒரே நாளே எல்லாம் சொல்லிட்டா என்ன ஆயிடும், எல்லாருக்கும் ஒண்ணும் புரிப்படாது, நிறைய உபதேசங்கள். அதனால என்ன பண்ணுவாராம் ஆச்சாரியன், சின்ன சின்ன விஷயமா எடுத்துப்பாராம். இன்னைக்கு ஒரு விஷயம் சின்னதா எடுத்துட்டு, இன்னைக்கு ஒரு திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லணுமானா அந்த திருமந்திரம் எப்படி வந்தது, எங்க சொல்லப்பட்டது, திருமந்திரம் பத்ரிகாசத்துல நாராயணனே நரனாகவும் நாராயணமாகவும் அவதரித்து முதல்ல அவனே ஆச்சாரியன் சிஷ்யனாக தான் சொல்றான் இந்த திருமந்திரத்தை. அதுவும் யாரும் கேட்கலதான் அதுக்கப்புறம் ஆச்சாரியனை படைத்து ஆழ்வார்களை படித்து அதை சொல்ல சொன்னான்.
அதை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்லி 3ஆக பிரித்து 3 வித அர்த்தங்கள், எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உடனே எடுத்து ஃபுல்லா சொல்லிட்டோம்னா நமக்கு புரியாது. பல நாட்கள் ஒவ்வொரு நாளா வந்து வந்து சொல்லி சொல்லணுமா. அதுக்குதான் கிங்கிணி வாய்ச்ச எப்படி தாமரை கொஞ்சம் கொஞ்சமா திறக்கிறதோ, கண்ணை எப்படி பெருமாளை திறக்க சொல்லுமோ கொஞ்சம் கொஞ்சமாக, அதே மாதிரி ஆச்சாரியனும் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் உபதேசங்களை சொல்லுவாராம். அவர் என்ன பண்ண தனக்கு அனுபவத்தால் எவ்வளவோ தெரிஞ்சுட்டு இருப்பார். அந்த அனுபவத்தை எல்லாம் எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உபதேசத்தை சொல்லுவார்கள். சிஷ்யர்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு கேட்டோமா, அப்ப நாளைக்கு திருப்பியும் கேட்கணும். ஏதோ ஒரு தொடக்கத்துல எல்லாம் இது நிற்கும், நாளை தொடரும்னா நமக்கு ஒரு இது வரும். நாளைக்கு என்ன ஆச்சோ என்னன்னு பார்க்கறதுக்கு, அந்த கதையை படிக்கிறதுக்கு தோணும். அது மாதிரி ஆச்சாரியன் ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிவிட்டு இன்றோட இந்த காலட்சேபம் முடிஞ்சதுன்னா உடனே நமக்கு என்ன தோணும், அடுத்தது என்ன சொல்ல போறாரோ, நாளைக்கு என்ன இருக்கோ, என்ன விஷயம் இருக்குமோன்னு நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இன்னும் கொஞ்சம் நமக்கு அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசையானது உண்டாயிடும். அதனால என்ன பண்ணுவாரா, கொஞ்சம் உபதேசம் மட்டும் இன்னைக்கு பண்ணுவார். மீதியை நாளைக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு வேற காரியங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிரு. அது மாதிரி உபதேசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார். செங்கன் அப்படிங்கிற செங்கனை கொண்டு, இந்த செங்கன்கிறது பெருமாளுடைய திருவடி இது திருக்கண்கள் சிவப்பாக இருக்கிறது, அருள் தர்றது, அது மாதிரிலாம் பார்க்கிறோம். இங்க எப்படிலாம் சிஷ்யர்களோட வாத்சல்யமா இருப்பாராம். இந்த வாத்சல்யத்துக்கு அழகான வியாக்கியானங்கள் நிறைய பேர் சொல்றா. எப்படி வந்து இந்த கன்றுக்கு வந்து நேத்திக்கு தான் ஒரு உபன்யாசத்துல கேட்டேன். கன்றுக்கு வந்து அழுக்கா நம்ம புல்ல போட்டோமோ வைக்கோல போட்டோம்னா அழுக்காயிட புல்ல சாப்பிடவே சாப்பிடாதான். நல்ல பச்சை பசேல் நன்னா இருக்கணுமா, அதுல அழுக்கே இல்லாத இருக்கணுமா, அப்படிதான் அந்த சாப்பிடுமா அந்த பசும் புல்லையும் வைக்கோல் எது வச்சாலுமே. ஆனா அதே தான் வந்து கன்றை ஈன்றதுன்னா அந்த கன்றின் மேல ஒரு அழுக்கு இருக்கும், மேல ஒரு இது தண்ணி ஆட்டம் எல்லாம் படிஞ்சிருக்கும். அது என்ன பண்ணுமா, உடனே அதை வந்து தன்னுடைய நாக்கால நக்கி அந்த கன்றை வந்து ஈன்றெடுத்த கன்றை இது பண்ற மாதிரி நிறைய பாசுரங்கள்ல பாக்குறோம். அது உடனே நக்கி அந்த அசுத்தத்தை எல்லாம் செய்து விடுமா. அது மாதிரி பகவான் என்ன பண்ணுவான், நம்ம கிட்ட நிறைய தோஷங்கள் இருந்தா கூட அந்த தோஷங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நம்ம கிட்ட இருக்கிற நற்குணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு போனா போறது. இந்த நம்மளுடைய குழந்தைகள் தானே, தப்பு பண்ணினா போனா போறது, இந்த இதுகளுடைய இந்த சாபத்தை நம்ம நீக்கணுங்கிறத அருள் பண்றதுக்கு கடாட்சிப்பானோம். அதே மாதிரி ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாராம், சிஷ்யர்கள் மேல வாத்சல்யம் கொண்டு அவ என்ன பண்ணுவாளாம், இன்னைக்கு கொஞ்சம் சொல்றேன் புரியலையா, போனா போறது, நாளைக்கு வா திருப்பியும் சொல்றேன், ஒரு தடவைக்கு 2 தடவை கேளு, நீ எப்ப நன்னா புரிஞ்சுக்கலாம்னு வாத்சல்யத்தோட உபதேசம் பண்ணுவாளாம். வந்தோடனே புரியலையா, அப்பனா நீ வரவே வராத, உனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படிலாம் சொல்ல மாட்டாளாம். வாத்சல்யம் எப்படியாவது இந்த சிஷ்யர்களுக்கு எல்லா உபதேசத்தையும் சொல்லி இந்த பெருமாளை பத்தி தெரிஞ்சுட்டு அவன் குணங்களை பத்தி தெரிஞ்சு கொண்டு இந்த எப்படியாவது உய்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது ஆச்சாரியர்களா இருப்பாளாம். அதனால வாத்சல்யத்தை காமிப்பாளாம், அன்பை காமிப்பாளாம் இந்த ஆச்சாரியர்கள்லாம். திருமாலைக்கு வர வைக்கிறதுக்கு இந்த வாத்சல்யம்ங்கிறது. அதனால இந்த வாத்சல்யத்தை கொண்டு இந்த அதுதான் இந்த சிவந்த கண்கள் அப்படிங்கிறார். திருக்கண்கள் உட்கண்ணாலே என்றும் கொள்ளலாம். அதான் உள்ளுக்குள்ள நான் சொன்னேன் இல்லையா, எங்கேருந்தோ இருந்து கொண்டு கூட நமக்கு இன்னைக்கு ஆச்சாரியனுடைய கடாட்சம் கிடைச்சிட்டு போல இருக்கு, அதனாலதான் இந்த வேலை நடந்தது நம்ம சில சமயம் நம்மளே சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், உட்கண் எங்கேயோந்தோ இருந்து கொண்டு கூட நம்ம நினைக்கிறது ஆச்சாரியனுடைய மனதுக்கு போய் அவர் அங்கேருந்தும் கடாட்சிப்பார். அந்த மாதிரி உட்கண்ணாலே நம்ம சொல்லலாம் இந்த செங்கன்கிறதுக்கு. 2 விதமா கிட்டக்க சிஷ்யர்களுக்கும் வாத்சல்யத்தினால பண்ணலாம், தூரக்க போகவே முடியாத சிஷ்யர்கள் டெய்லிங்க நினைத்து கொண்டு இருந்தாலும் அங்கேருந்தே அவரை நமக்கு கடாட்சிக்கலாம். இந்த செங்கன்கிறது அதுதான் அர்த்தம். இந்த செங்கன்கிறதுக்கு அந்த செங்கனை கொண்டு கடாட்சிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சிறிதே என் மேல் விழியாவோ, அதாவது இதுலயும் அதேதான். எல்லா கிரந்தங்களையும் அப்படியே சொல்லிட முடியாது. சீபாஷ்யம் போன்ற கிரந்தங்கள்லாம் எப்படின்னா கஷ்டமா இருக்கும், புரியாது நமக்கு. அது எடுத்து சொல்றது இருக்கும். அதெல்லாம் என்ன, அந்த கடின விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக உபதேசிக்க வேண்டும். அப்படி உபதேசித்தால் தான் நம்மளை கொஞ்சம் ஞானம் உள்ளவராக மாற்ற முடியும், ஓரளவாத அறிவுடையராக ஆக்க முடியும். அதனால அவர் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கடினமான கிரந்தங்களையாகும், கடினமான விசேஷங்களையும் சத்விஷயங்களையாகவும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சொல்ல வேண்டும், அனுகிரகிக்க வேண்டும். அனுகிரக பாஷானம் சொல்லுவா ஆச்சாரியர்கள்லாம். அப்ப பார்த்தோம்னா ஒரு கொஞ்சமா சொல்லிப்பா, ஒரு 4-5 லைன் தான், அதுல விசேஷங்கள் அவ்வளவு நன்னா இருக்கும் நமக்கு கேட்கச்சே. அந்த மாதிரி சொல்லணும். அறிவுடையாக ஆக்க வேண்டும். நம்ம என்ன சொன்ன கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும். அதான் சிறிதே என் மேல் விழியாவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஞானமும் கிடையாது, அறிவும் கிடையாது, புரிஞ்சுக்கிற எதுவும் கிடையாது. ஆச்சாரியன் நம்ம வேண்டிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சொன்னீங்களான்னா நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கணும். ஆச்சாரியனும் அப்படியே நமக்கு நம்மளை வந்து உண்டாக்கணும்னா நல்ல கடினமான விஷயங்கள் எல்லாம் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் எடுத்து நமக்கு எளிதாக எடுத்து சொல்லி புரிய வைப்பார். அது மாதிரி ஆச்சாரியன் சிறிதே என் மேல் விழியாவோம், அது மாதிரி புரிய வைக்கும்படி நீங்கள் அருள வேண்டும், அதை வந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கணுமா, பிரார்த்திக்கணுமா. திங்களும் ஆதியத்திலும் எழுந்தார் போல்.
இங்கேயும் என்ன பகவத் விஷய ரகசியார்த்தங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் உபதேசிக்கும் போது எப்படின்னா, நல்ல ஈஸியா இருக்கும். பகவத் விஷயம்னா, ரகசியார்த்தங்கள்னா இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தங்கள் தான். பகவத் விஷயங்கிறது திருவாய்மொழியில உள்ளர்த்தங்கள், சுவாபதேசம்னு சொல்லுவா. அதுல உள்ளர்த்தங்கள்லாம் நெறையா இருக்கும். எப்படி ஆழ்வார் நினைத்துக் கொண்டு சொல்லியிருப்பா, அதுக்கு என்ன அர்த்தங்கள், புராணங்கள்ல என்ன எடுத்து எல்லாம் சொல்லுவா. அந்த மாரி அந்த விஷயங்கள்லாம் சொல்லச்சே நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஓ! இப்படிலாம் கூட இருக்கா அர்த்தம் அப்படின்னு. ஸோ அந்த மாரி குளிர்ச்சியா அந்த பகவத் விஷயங்கள், ரகசியார்த்தங்கள்லாம் அதனுடைய பொருளை உத்தேசித்துக் கொண்டு உபதேசிக்கும்போது எப்படி இருக்குமாம், சந்திரனை போல குளிர்ந்து இருப்பாராம் அவர். ஆனா அதே சிரமப்பட்டு இந்த சீபாஷ்யம் போன்ற சில கிரந்தங்கள்லாம் சொல்லும்போது, சிரமப்பட்டு சொல்லும்போது என்ன எப்படி இருப்பார்ன்னா, கொஞ்சம் அது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணும். அவர் சொல்றத பார்த்தாலே, அது 1 தடவைக்கு 2 தடவ சொல்லுவார் நம்மள. பிரகாசமா சொல்லணும். நல்லா எடுத்து சொல்லணும். எப்படி சூரியன் பிரகாசிக்கிறதோ, அது மாரி எடுத்து சொல்றதுல பிரகாசமாக ஆச்சாரியன் இருப்பார். அந்த சத்ததூஷாதர்கள ஆச்சாரியர்கள் அப்ப நம்ம அந்த அவருடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும். அப்படி திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல, நமக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கிற கிரந்தங்களையும், கஷ்டமாக இருக்கிற வெப்பமாக இருக்கிற அதான் கஷ்டம்ங்கிறது தான் அந்த வெப்பம்ங்கிறது. அது மாரி இருக்கிற கிரந்தங்களையும் நமக்கு அவர் சிறு சிறிதாக உபதேசிக்க வேண்டும் அப்படிங்கிறார். நம்ப அவருக்கு சத்பாத்திரமாக மாற வேண்டும். அவரும் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நமது உபதேசங்களையும், அர்த்த விஷயங்களையும் எடுத்து உரைப்பார். ஒரே நாள்ல சொல்ல மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்து சொல்வார் அப்படிங்கிறார். பிறகு ஆச்சாரியனுடைய அந்த 2 கண்களையும் கொண்டு கடாட்சிக்க வேண்டும் என்று நம்ம பிரார்த்திக்க வேண்டும். எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஆச்சாரியனை சேவிக்கணும், எங்களுக்கு அருள் பண்ண வேண்டும், இந்த ஞானத்தை குடுக்க வேண்டும். நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் மனதுல வாங்கிக் கொண்டு அதை நம்ம போய் திரும்பி அவ அவ இல்லத்துக்கு போனோம்னா அதை அசை போட்டு திரும்பி என்ன சொன்னாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது பெருமாள் அருள் இருக்கணும், ஆச்சாரியோட அருள் இருக்கணும். 2 அருள் இருந்தா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அத. ஸோ அதுக்கு நம்ம அவரை வந்து பிரார்த்திக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்க, இது என் மனதுல உள்வாங்கிட்டு இருக்கேன். இதை வந்து எனக்கு புரிந்து கொள்ளும்படி இருக்க வேண்டும். நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கடாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டுமா. அவ்வாறு நம்ம கடாட்சி நம்ம மேல் பட்டோமானால் நம்மளுடைய சாபங்கள்லாம் எப்படி இந்த மத்தவாளுக்கெல்லாம் சாபங்கள் போத்து அடியார்களுடைய சாபங்கள்லாம் எப்படி போச்சு பகவான் போக்கினான்னு நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தால் நமக்கு ஏதாவது பாகவத அபச்சாரம் ரொம்ப சொல்லுவா. பாகவதர்ல நம்ம அபச்சாரமா ஏதாவது பண்ணிட்டா அதுக்கு வந்து ஒரு பெரிய அபச்சாரப்பட்டுட்டோம்னா பாவம், சாபம் ஏதோ சாபம் விட்டுருவா. ஏதாவது அவ மனசுல நினைச்சுக்கிட்டான்னு இருக்கோம். அது நமக்கு பாவமா கூட அமைஞ்சிரும். அதெல்லாம் கூட இதெல்லாம் ஆச்சாரியனுடைய கடாட்சத்தினால ஆச்சாரியனை போய் தரிசனம் பண்ணினோமோனா நினைச்சுக்கோங்க. அதெல்லாம் கட்டாயமாக இந்த பாவத்தை போக்கிவிடும், சாபத்தை போக்கிடும். பாவமாகி சாபம்ங்கிறார் இந்த இடத்துல. அதாவது நம்ம சொன்ன பிரிந்து இருக்கிறதே சாபம்னு அவ நினைக்கிற மாதிரி ஆச்சாரியனை பத்தி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதே நம்ம சாபம். நிறைய பேருக்கு தெரியாது ஆச்சாரியன்னு ஒருத்தர் இருக்காரா. இப்ப நாலாமே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுனேன். போய் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கணும், பரநியாசம் பண்ணிக்கணும், ஆச்சாரியன் தனியனை டெய்லி சொல்லணும், குரு பரம்பரால சொல்லியிருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சுக்காத காரணம் என்ன, ஏதோ ஒரு சாபம், ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயத்தையும் தெரியாத நம்ம இருந்தோம்னா முன் பிறவிலாம் அப்படி இருந்திருப்போம். அதனாலதான் இப்ப இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம் நம்ம. அதெல்லாம் ஒரு சாபத்தினால இந்த பிறவி எடுத்திருப்போம். சோ இதெல்லாம் என்ன ஆறுது, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலையும் இந்த பகவானை கேட்கிற போய் நம்ம ஆச்சாரியனை போய் நம்ம சேவித்துவானால் அவருடைய அனுகிரகத்தினால அவருடைய கடாட்சத்தினால இந்த சாபமானது அழிந்து விடும் அப்படிங்கிறா ஆண்டாளர். சோ பகவானிடம் போய் சேருவோம். சாபம் எல்லாம் போய் பாவ புண்ணியங்கள்லாம் எல்லாமே இல்லாத இருந்தாதான் பகவான் ஏற்றுமா. முதல்ல இந்த மாதிரி பற்றற்று இருக்கணும். அப்புறம் எந்த ஒரு அஞ்ஞானம் போய் ஞானத்தை வளர்த்து கொண்டு இருக்கணும். பகவானை பத்தி தெரிஞ்சு கொள்ளிக்கணும். பகவானுடைய குணங்களை போய் தெரிஞ்சுக்கணும். அந்த எல்லா ஸ்துதிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவெல்லாம் ஏன் இப்படி சொல்லியிருக்கா, அந்த ஆச்சாரியர்கள்லாம் இவ்வளவு துதிகள் பண்ணியிருக்காளே, எதை பத்தி பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பகவானுடைய பெரிய இடமான அந்த வைகுந்தத்தை போய் நம்ம அடைய முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம போக முடியும். நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிஞ்சுட்டு அவருடைய இதை போய் நம்ம அடைய முடியும். அதனால் பகவானிடம் போய் சேருவதற்கு இந்த பாவங்கள்லாம் போய் சாபங்கள்லாம் போனாதான் நம்ம போய் சேருவோம். சோ ஆச்சாரியன் திருவடிகளை பற்றி ரகசியார்த்தங்களை அறிந்து கொண்டு நம் சாபத்தை எல்லாம் போக்கிக் கொண்டு உய்ய வேண்டும். அதுவே முக்கியம் அப்படின்னு இந்த ஆண்டாளானவள் ஒவ்வொரு பாசத்திலையும் சொல்றா. அதே ஆச்சாரியன அதாவது தோழிகளை கொண்டு ஒரு நோன்பு நோற்று பகவானை அடையணும்னு சொல்றது ஒரு வியாஜியமா சொல்றா. அப்படி சொன்னாதான் எல்லாரும் நம்ம வந்து வருவோம் அப்படிங்கிற ஒரு இதுல எல்லாரும் கூடி போலாம் அப்படிதான் வருவா எல்லாரும். கடைசியில தான் சொல்றா, எதுக்காக வந்திருக்கோம்னா பகவானை போய் அடையறதுக்கு வந்திருக்கோம். பறைங்கிற அந்த மோட்சத்தை பிரார்த்தித்து கொண்டே இருந்தோம்னால் அவன் கொடுத்துருவான். அதனால கூட்டமா நம்ம வரோம் போய் கேட்கலான்னு எல்லாரையும் கூட்டமா கூட்டு போய் அழிச்சுன்னு போறா. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ண இந்த மோட்சத்தை பெறுவதற்காக ஆச்சாரியனை அடைந்து
கூட்டம் கூட்டமாக போய் எல்லா சிஷ்யரையும் நமக்கு தெரிஞ்சுதா உடனே இன்னும் கொஞ்சம் சிஷ்யர் எல்லாம் கூட்டுன்னு போனோம். வாங்க நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம், நம்ம போய் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கலாம், பகவானை பத்தி புரிஞ்சுக்கலாம்னு ஆச்சாரியனுடைய திருமாளிகைக்கு போய் ஆச்சாரியனை பற்றி தெரிந்து கொண்டு, ஆச்சாரியன் மூலமாக இந்த திருமந்திரம் ரகசியாத்திரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு, பகவானை தெரிந்து கொண்டு, பகவானுடைய குணங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அவனை உய்ய வேண்டும். அதுவே இந்த திருப்பாவினுடைய நோக்கமாக, நோக்குங்கிறது இதுதான். திருப்பாவினுடைய நோக்கம் என்ன, இதுதான் இது லட்சியம்ங்கிறமே. திருப்பாவையோட நோக்குங்கிறது பகவானை போய் அடையணும். அதுக்குதான் பூமாதேவி ஆண்டாளாக இங்க அவதாரம் பண்ணி நமக்கு இதெல்லாம் பண்ணி காமிக்கிறாவோ. பூமாதேவி வராக அவதாரத்துல எடுத்துட்டு வந்துடுறா. பூமி காப்பாத்தினோன்னு பூமாதேவி கேட்கிறா, சரி என்ன நீ காப்பாத்திட்ட, இந்த உலகத்துல இருக்கவாளா இப்ப உயிரினா என்ன பண்றதுன்னா, நன்னா கை கால்கள்லாம் நன்னா இருக்கச்சே என்னை யார் தியானிக்கிறாளோ அவளை நான் காப்பாத்துக்கிறேன்னு சொல்றா. அதை பண்ணி காமிக்கிறதுக்காகவே ஆண்டாளாக அவதரித்து இந்த மாதிரி அவ பண்ணி காமிச்சிருக்கா. சோ இந்த உயரத்துக்கு நம்ம அதே தான் அந்த ஆண்டாளுடைய நோக்கே இதா இருக்கிறதுனால இது ஆச்சாரியம் மூலம் ஒரு ஆச்சாரியன் அடைந்து நான் இந்த பகவானை போய் அடைய வேண்டும் என்று சொல்லி நான் இந்த இதை முடித்துக் கொள்கிறேன். ஐயாரத்துக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளேன். 2 நாள் என்னை சொல்ல வைத்தார். எனக்கு தெரிஞ்சதும் என்னுடைய மூளைக்கு எட்டினதும் அது விஷயத்த உங்ககிட்ட பரிமாறிக்கொண்டேன். இதற்கு நிறைய அர்த்தங்கள், நிறைய விஷயங்கள் மகான்கள்லாம் சொல்றா. அது ஒன்னொன்னையும் கேட்டு கேட்டு நீங்கள்லாம் அனுபவிக்கணும். இந்த திருப்பாவையினுடைய, ஏன்னா இந்த திருப்பாவை ஒரு பாவை பண்ணியிருக்கான்னா அதுலயே நம்ம பெருமைப்பட்டுக்கணும். அதுக்கு ஏற்றம் வேற இது. ஏன்னா இந்த அத்தியன உற்சவத்துல திருப்பாவை மட்டும் கேட்கலாம், சொல்லலாம், கொள்ளலாம்னு கொடுத்துருக்கானா அது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கு. சோ இந்த திருப்பாவையை நன்றா தெரியாதவா தெரிஞ்ச தப்பாமல் சொல்லணுமேனா, தப்பு இல்லாத சொல்லணுங்கிறது கிடையாது, தெரிஞ்சு கொண்டு சொல்லணும். எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இதையும் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளணுங்கிறா. சோ இந்த திருப்பாவையை நன்னா எல்லாரும் தெரிஞ்சு கொண்டு அதை தினம் நம்ம பெருமாள் சன்னிதியில சேவிக்கணும். ஒரு பாசனமாவது சேவிக்கணும், இல்ல இந்த சிற்றஞ்சிறுகாலையாவது சேவிக்கணும்னு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவா. ஆனா நம்மளா கட்டாயமாக 30 பாசுரத்தை நம்ம ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது சேவிக்கிறதுக்கு. அது 10 நிமிஷத்தை பெருமாளுக்கு ஒதுக்கி இந்த 10 பாசுரத்தையும் சொல்றோம்னா ஆண்டாள் மகிழ்வார். அதை விட கண்ணன் மகிழ்ந்து நமக்கு அனுகிரகம் அந்த 2 கண்களால கடாட்சிப்பான் நமக்கு அப்படிங்கிறதோட நான் சொல்லி பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் ஆண்டாள் அருள் கிடைக்கணும், பகவானுடைய அருளும் ஆச்சாரியன் அருளும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். தன்யோசிமா ஸ்ரீமதி ராமன்.